வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன், மனைவி, அந்த கணவனுடைய அம்மா 3 பேர் இருந்தாங்க. அந்த கணவன் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சிட்டு வருவார். மாமியாரும் மருமகளும் வீட்டில் இருப்பாங்க. மாமியார் மருமகளுக்கும் வந்து அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அந்த ஒவ்வொரு நாளும் சண்டை உச்சக்கட்டத்தை அடையுது. காலையில் ஆரம்பித்த சண்டை சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வேலைக்கு போன மகனும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வெளியே வந்து வீட்டுக்கு வாசலில் நிற்கிறாரு. வாசலில் இருக்கும்போது வீட்டிலேருந்து ஒரே சத்தம். நான் இப்போ பாரு, என் மகன் வரட்டும், என்ன வீட்டை தோற்றுறேன் பாரு அப்படின்னு அந்த மாமியார் சொல்கிறாங்க. மருமகள் வந்து எங்கள் கணவர் வரட்டும், நான் அவங்கள வீட்டை தோற்றுறேன் பாரு, நீ ஏன் நானாக பார்த்துடலான்ட்டு கடும் வாக்குவாதம் நடக்குது. கடும் வாக்குவாதத்தை மகன் வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் அம்மாவை விட்டு கொடுக்க முடியாது, மனைவியும் விட்டு கொடுக்க முடியாது. ரொம்ப இருதலை கொல்லி எறும்பாக இருந்தார். சரிண்ணா அப்படியே வேறு வழியில் சமாளித்தே ஆகணும்ன்ட்டு உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு ஓன்னு அழ ஆரம்பித்தார். அம்மாக்கிட்ட உட்காந்து அழ ஆரம்பித்தார். உடனே அம்மா வந்து பிள்ளை மேலே இருக்கிற பாசத்தில், என்னப்பா என்னாச்சு, ஏன் என்ன, யார் என்ன பண்ணாங்க, எதுக்கு அழற அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை, என்னால் அதை சமாளிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுனே தெரில, ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அம்மாக்கிட்ட சொன்னார். அம்மா உடனே டக்குன்னு, அதெல்லாம் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, நீ என்ன இது பண்ணாத, கொஞ்சம் இந்த மடியில் படுத்துக்கோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா விஷயங்களும் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ட்டு உடனே மருமகளை கூப்பிட்டு, இப்போ மருமகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, அம்மா அந்த கொஞ்சம் மகனுக்கு காப்பி போட்டு எடுத்து வா அப்படின்னுவாங்க. உடனே அந்த மருமகளும் அவர் கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு இப்படி போய் தேவரம் இது பண்ணி போய் காப்பி போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவனே அவர் பொறுமையாக காப்பியை சாப்பிட்டாரு. கொஞ்சம் 2 பேருமே ஆறுதலாக அவருக்கு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாங்க. கணவன் அதாவது பையனுடைய அம்மாவும் பையனுடைய மனைவியும் வந்து இப்போ அந்த கணவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க யார் வந்து ஒருத்தவங்க மாற்றி போட்டு கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்பணும்னு சொன்னாங்களோ, அவங்க 2 பேருமே கணவனுக்கு ஆதரவாக சொல்லி இவங்க 2 பேருமே ஒன்றாயிட்டாங்க. ஸோ அப்புறம் மகன் வந்து சந்தோஷப்பட்டு, சரி ஓகே, இந்த பிரச்சனை தீர்ந்துன்ட்டு அப்படியே போய்ட்டார். ஸோ அது என்னதுன்னா, நம்ம வந்து எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும், அதை சாதகமாக கையாளணும். இப்போ உள்ளே போயிட்டு மனைவி சொல்கிறதையும் கேட்டு அம்மாவை கேட்டு, இல்லை அம்மா சொல்கிறத கேட்டு மனைவி கேட்டு இது பண்ணால் வாழ்க்கை வந்து சங்கடங்கள் தான். 2 பேருமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிக்க தான் வேணும். இல்லை நம்மளே ஒரு இதில் இக்கட்டான சூழ்நிலை வந்துட்ட மாதிரி ஒரு இதை பாவனை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் அது வந்து தப்பிக்கலாம், ஈஸியாக பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரலாம்ன்றதை அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.